நான் ஏன் இன்னும் மில்லியனியர் ஆகலை, நான் ஏன் இன்னும் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே உட்காந்து ஒரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் நாட்டி இன்னும் நிறையா மணி மேக் பண்ண முடியல, எல்லோரும் பண்ணுறாங்க. யூடியூப்பில் நான் பார்க்குறேன், ட்ரேடிங் பண்ணி அவ்வளோ சம்பாதிக்க, அவங்க இது பண்ணி சம்பாதிக்கிறாங்க, என்னாட்டி எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போது முக்கியமாக இப்போது அதிகமாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணுற ஜெனரேஷனில் இருக்கிற பசங்க பார்த்திங்கன்னா உட்காந்து ஒரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் நம்மளாட்டி பண்ண முடியல, அவங்க மட்டும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இதுக்கெல்லாம் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் புரிய வைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் நீங்களுமே நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும். ஸோ அது ஏன் நீங்கள் அவங்கள்ட்ட இப்போ பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு இந்த வீடியோ கிடச்சிரும். ஸோ இதுக்கு சிம்பிளான உங்களுக்கு ஆன்சர்னால் இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஒரி பண்ணிகிட்டு ஒன்றுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஒரி பண்ணுறதுனால ஒன்றுமே மாறப்போது கிடையாது. இன்னும் கொஞ்சம் பேர் நாங்கள் டெய்லி இதான் யோசிச்சுட்டே இருப்பாங்களே, எப்படி நிறையா மணி மேக் பண்ணுறது, இதுதான் உட்காந்து நிறைய பேர் உட்காந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க. யோசிக்கிறதுனால ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது. நிறைய பேர் நினைக்கிற தப்பான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நிறையா யோசித்தா லைஃப் பெட்டர் ஆகிடுன்னு சொல்லி. பட் இதுக்கு உண்மை நான் ஒரு உண்மையாக சொல்லலாம், நிறைய யோசிச்சுட்டே இருக்கிறனால உங்கள் லைஃப் பெட்டர் ஆகிறத விட ஆப்போசிட்டாக தான் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உட்காந்து அனலைஸ் பண்ணுவீங்க, கம்பேர் பண்ணுவீங்க, நிறைய பிளானிங் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் ஒரு ப்ரொடக்டிவான விஷயம்னு சொல்லி நீங்கள் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் ஏன்ட்டு கிடையாது, இதெல்லாம் ஜஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணுற விஷயங்கள். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் உட்காந்து இதுக்கு ஒரு 2 நாள் எடுப்பீங்க உட்காந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு, கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் கிடையாது 2 வாரம். நான் என்ன சொல்ல ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கு அது கொஞ்சம் நேரம் சொல்லி நீங்கள் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் நீங்கள் இப்படி இதிலே டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆக்ஷன் நீங்கள் எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரப்போகிறது கிடையாது. உங்கள் பாக்கெட்டுக்கு மணி வரப்போகிறது கிடையாது நீங்கள் ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும். இந்த ஒரி பண்ணுறவங்கள்ட்ட இருக்கிற எல்லாருக்கிட்டையும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரி பண்ணுவாங்க, நிறைய உட்காந்து யோசிப்பாங்க. நிறைய யோசித்தா உங்கள் லைஃப் இம்ப்ரூவ்லாம் ஆகாது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ரிச் பர்சனாக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் உட்காந்து நிறையா யோசிப்பாங்க, நிறையா உட்காந்து ரிசர்ச் பண்ணுவாங்க, நிறையா உட்காந்து பிளானிங் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் பண்ணுறதுனால ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது. ஆக்ஷன் யார் நிறையா பண்ணுறா, ஸோ அதுதான் மேட்டரு. யார் ஆக்ஷன் நிறையா பண்ணுறா, யார் ரொம்ப டைமுக்கு பண்ணுறா, ஸோ இதுதான் மேட்டரு. ஸோ வீடியோ மூலமாக சொல்ல வர பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து ஒரி பண்ணுறதுனாலையோ திங்க் பண்ணுறதுனாலையோ ஒன்றுமே மாறப்போகிறது கிடையாது. ஆக்ஷன் நிறையா எடுக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் ஆக்ஷனே எடுக்காத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் நிறையா ரீசன் இருக்கலாம். இதில் ஒரு முக்கியமான ரீசன் பயந்துக்கிட்டு அப்படி இப்படி நான் இன்னும் நடக்காத விஷயத்த நினச்சி இப்போ நினச்சி ஆக்ஷன் எடுக்காமல் இருப்பாங்க. நான் ஆரம்பித்து லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நான் இது பண்ணி அது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த விஷயங்கள் நடந்தே இருக்காது. பட் அதை இப்போவே உட்காந்து யோசித்து திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி, அதை நான் சொல்கிறேன், திங்க் பண்ணுறதுனாலையோ அனலைஸ் பண்ணுறதுனாலையோ ஒரி பண்ணுறதுனாலையோ ஒன்றுமே சேஞ்ச் ஆக கிடையாது அன்டில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும், அந்த ரிஸ்க் எடுக்காத வரைக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் நினைக்கிற கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக நான் சொல்கிறேன், ஒரு லாஸ்ட் வீக் நான் ஒரு 30,000 கிட்ட 30,000 25 இல்லை 30,000 கிட்டே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30 தாண்டியே போயிருக்கும். ஒரு 30,000 ருபீஸ் கிட்டே நான் செலவு பண்ணேன்னு வச்சுக்கோங்க. செலவு பண்ணி நான் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா டிமோட்டிவேட் ஆகிடுச்சு. இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் என்றைக்கு அந்த ஒர்க் ஆகலை நினச்சனோ அன்றைக்கி அடுத்த நாளே பார்த்திங்கன்னா எனக்கு அதுலேருந்து ரிசல்ட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் கண்டினியூஸாக எனக்கு ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ்க்கு எனக்கு ஒன்றுமே ரிசல்ட் இல்லை, ஜீரோ ரிசல்ட். பட் நான் ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ண போயிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா எனக்கு கண்டினியூஸாக ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி லாஸ்ட் வீக் நான் இன்னொரு விஷயத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த விஷயத்தையும் சேம் இப்படி தான் ஆச்சு. எனக்கு ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. பட் ஆல்மோஸ்ட் நான் கிவ் அப் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் சொல்கிற பாயிண்ட் என்ன பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ஃபஸ்ட் ஸ்டார்ட்டே பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண பிறகு அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாமல் பாதியிலே உடனே ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லி பயந்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி டிமோட்டிவேட் ஆகி ஸ்டாப் பண்ண போயிடுவாங்க.
ஸோ இதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ஆக்ஷன் எடுத்துகிட்டே இருக்காங்களோ ஸோ அவங்க தான் கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் பாதியிலே ஓடி வந்துட்டாலோ இல்லை எதுவுமே பண்ணாமலே இருந்துட்டாலோ ஒன்றுமே ஆக போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரி பண்ணிக்கிட்டு அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஆக்ஷன் எடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தான் ஆக்ஷன் எடுக்குதே தெரில, இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து ஆக்ஷன் எடுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், பட் என்ன தான் எடுக்குதுனே தெரில உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த வீடியோ சொல்கிறது தான், நீங்கள் எதாவது ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும், இல்லைனா சர்வீஸை சேல் பண்ணணும், இல்லைனா கண்டென்ட், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது உங்கள்கிட்ட. அது இன்றைக்கி இன்டர்நெட்டில் இந்த 3 விஷயங்களுமே எல்லாமே ஜஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற இன்டர்நெட் அண்ட் ஃபோன் இல்லை சிஸ்டம் யூஸ் பண்ணி உங்களாட்டி பண்ண முடியும். ஸோ இந்த 3 விஷயத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியலாம் ஜஸ்ட் டெய்லி ஒரு 3 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸோ டைம் எடுத்து ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ப்ராடக்ட் செல் பண்ணுறதுலையோ இல்லை ப்ராடக்ட் செல் பண்ணால் கூட உங்கள்கிட்ட வந்து லைக் அப்ஃப்ரண்ட்டாக உங்கள்கிட்ட வந்து காசு வேணும்னு வச்சுங்களேன். ஸோ இதை விட்டுருங்க, ப்ராடக்டை விட்டுருங்க. சர்வீஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் 0லேருந்து, கண்டென்ட் க்ரியேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் 0லேருந்து. ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஆப்ஷன் இருக்குது. வித் இன்டர்நெட், வித் வீடியோ எடுக்கிறதுக்கான ஃபோன் எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் ஜஸ்ட் பர்ஃபெக்ட் டைமுக்காகவோ பர்ஃபெக்ட் பிளானுக்காகவோ நீங்கள் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான், ஒரி பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான், ஆக்ஷன் எடுக்க. ஸோ இன்னுமே உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு கால் வரும். ஸோ அங்கே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா பெய்டு செஷன். ஸோ உங்களாட்டி பே பண்ணி அந்த செஷனை அட்டென்ட் பண்ண முடியாதுன்னா நோ இஷ்யூஸ், நீங்கள் என்னோடய ஃப்ரீ வீடியோஸே இந்த யூடியூப் சேனல் மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ணல, ஜஸ்ட் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.